தீராத கழுத்து வலியில் அவதிப்படுறீங்களா? எத்தனையோ சிகிச்சை முறைகளை எடுத்தும் பயனில்லைன்னு வருத்தப்படுறீங்களா? ஏன் கழுத்து வலி சரியாகலை அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? நாம் செல்ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறோம், லேப்டாப் அதிகமாக யூஸ் பண்ணுறோம், கம்ப்யூட்டர் அதிகமாக யூஸ் பண்ணுறோம், டிரைவிங் வேலை பார்த்துட்ருக்கோம். நாம் கழுத்தை திருப்ப மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாமலேயே வேலையிலே கவனமாக செலுத்திக்கிட்டு இருக்கிறதுனால, ஒரே நிலையில் இருக்கிறதுனால கழுத்து மிகப்பெரிய இறுக்கத்தை சந்திக்குது. இறுக்கம் அதிகரிக்கிறதுனால ரத்தம் ஓட்டம் சீரடைகிறது இல்லை. ரத்த ஓட்டம் குறையிறதுனால கழுத்தில் அப்படியே ஒரு விதமான ஒரு மயக்க நிலை, ஒரு கிடினஸ்ஸு, இந்த மாதிரியான விஷயம் ஒரு சிலருக்கு நடக்கும். அந்த கழுத்தை திருப்பாததுனால என்ன ஆகுனா, ஒரு சிலருக்கு தோள்பட்டையில் ஆரம்பித்து கை விரல் நுனி வரைக்கும் மறுத்து போகிற சிம்டம்ஸ் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். அதே நேரத்தில் சிலருக்கு மதப்பு, கையை தூக்க முடியாத சூழ்நிலை கூட ஏற்படும். இந்த பிரச்சனை வராமல் இருக்கணும்னாக்க நம்முடைய லைஃப் ஸ்டைலில் கழுத்தை திருப்பணும், சின்ன சின்ன அசைகள் கொடுக்கணும். அதுபோக கம்ப்யூட்டரில் ரொம்ப நேரம் இருக்கிறதுனால அப்போ 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் எந்திரிச்சு முகத்தை கழுவிட்டு கண்களை கழுவணும். தண்ணீரில் நல்லா கழுவிட்டிங்கன்னா இன்னும் நல்லா ரெஃப்ரெஷ் ஆகுவீங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தானே. இதெல்லாம் செஞ்சால் ஒரு மாற்றம் கிடைக்கும். சரி, நாள்பட்டு பிரச்சனை ஆகிடுச்சுங்க, எனக்கு ரொம்ப முடியலை, கழுத்து ரொம்ப வலி எடுக்குது அப்படின்னு சொன்னால் ராஜயோக வர்மாலயாவுக்கு வாங்க. நிறைய பேர்த்துக்கு குணப்படுத்தி கொடுத்துருக்கோம். நீங்களும் பயனடையுங்க. எந்த விதமான பக்கவிலை வந்துருமோ அப்படின்னு எந்த விதமான அச்சமும் பட தேவையில்லை. தைரியமாக வாங்க. மேற்கண்ட விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.